இந்த ஐபிஎல்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் சோபிக்கலை இது வரைக்கும். ஆனால் யாருனே தெரியாமல் கம்மியான விலைக்கு எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்ஸாக அப்படியே உருவெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிரெடிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமா, இல்லை வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் பக்கம் போகாமல் இது மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக்கில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை நோக்கி நகர்றாங்கல்ல ஐபிஎல் டீம்ஸ்லாம், அதுக்கான கிரெடிட் நம்ம இல்லை, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் தானே அதோட பேர். ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து நிறைய காசு கொடுத்து எடுக்கிறாங்க. ஏன் சோபிக்க மாட்டாங்கன்னா இந்த பிச்சு வேறு, இந்த களம் வேறு, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2 ஐபிஎல் ஆச்சு தேவைப்படும். ஒரு பிளேயராக இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும்ல. நீங்கள் சொல்கிற ஃபாரின் பிளேயருக்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய கிரவுண்டை வந்து அனலைஸ் பண்ணணும், அவங்க கல்ச்சர்லேருந்து எல்லாமே மாறணும் அப்படின்றப்ப. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அது எப்படி ப்ரெஷராக மாறும்? ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தபடியாக அதிக விலை கொடுத்து எடுத்த பிளேயர். ஆனால் அவர் தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, டீமை ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டிபேட் வருது இல்லை இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவர் டீமை நல்லா கைட் பண்ணி கொண்டு போகிறாரு, ஏன் முடியலை? இந்த ப்ரெஷரும் ரிஷப் பண்ட் மேலே தான் போய் விடுவோம். 23 கோடிக்கு அவங்க வந்து கேகேஆரே திருப்பி எடுக்கணும், அவரே நம்பல. திட்டுக்குன்னு கிடைச்சிச்சா வாழ்க்கைங்கிற மாதிரி அவருக்கே ஆச்சரியமா போச்சு. வெளியே போய் ஆப்ஷன் வெளியே போயிருந்தா கூட ஒரு 10 கோடிக்கு தான் வாங்கியிருப்பாங்க, அதிகபட்சம் அவ்வளோதான் போய். ஆமா, ஆனால் ஆக்ஷன்ல எடுக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ காசு கொடுத்துருக்கு. ஒரு அன்கேப் பிளேயரா, ஒரு லோக்கல்ல இருந்து வரக்கூடிய பிளேயரா வந்து இந்த ஐபிஎல்ல கவனம் பெற்ற வீரர்கள்லாம் எஸ்ஆர்ஹெச்ல அங்கித் வர்மா 23 வயசு தான் ஆகுது. 30 லட்ச ரூபாய்க்கு தான் அவரை எடுத்தாங்க. விபின் ராஜ் நிகம் அவரோட ரோல் ரொம்ப முக்கியமானது. அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 20 தான். அவர் 50 லட்ச ரூபாய்க்கு தான் டிசி எடுத்திருக்கிறாங்க. அஸ்வினி குமார் 30 லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். 18 கோடிக்கு வந்து அவர் வாங்கின அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாரா? இப்போ அந்த பக்கம் விக்னேஷ் புத்தூர்ன்ற ஒரு சின்ன பையன் எடுத்து நீங்கள் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி திக்னேஷ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து எல்எஸ்ஜியில் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி இவங்க வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதிக பணம் போட்டு எடுத்த பிளேயர்ஸை விட இது மாதிரி ஆக்சிடென்ட்டாக நடந்து மிராக்கலாக உள்ளுக்குள்ள வந்த பிளேயர்ஸ்னால் ஒரு பெரிய அளவு விஷயம் தாங்க. அதிக காசு உங்களுக்கு லாஸ். இத்துடன் முடிப்போம். வணக்கம் ஹரி. வணக்கம் பிரதீப். அந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே எந்தெந்த பிளேயர்லாம் வந்து அதிகமான பணம் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க வந்து அப்படியே மேட்ச்சுக்கு வரப்ப எதுக்கு அவங்க அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணும், என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து சிக்கிறாங்க. இந்த இதில் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் போனாங்க. 27 கோடி, 26 கோடி, 23 கோடி அப்படின்ட்டு பணம் கொட்டினாங்க. ஆனால் அவுட்புட்டுன்னு பார்த்தா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. குறிப்பாக ரிஷப் பண்ட்லாம் வந்து அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்து அவருக்கு பிடித்தமான இடத்துல இறங்கியும் கூட அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கேப்டன்சி வந்து அவர் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணல. ஜெயிக்க வேண்டிய மேட்செல்லாம் கோட்டை விட்டாங்க. என்ன நடக்குது இந்த ஐபிஎல்ல? ஒரு விதத்தில் அது வந்து ஐபிஎல்லோட சாபம்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன். காலங்காலமாக இது நடந்துகிட்டு இருக்கு, இப்போன்னு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஐபிஎல்ல வந்து ஒரு பிளேயரை வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு டீம் எடுக்குதுன்னா அந்த டீமுக்கே வந்து ஷாக்கு கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலையா இருக்கும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் மோரிஸ், ஜெயதேவ் உதன்கட்லாம் 11 கோடிக்கெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது எதிர்பார்ப்பும் ப்ரெஷரும் அந்த பிளேயர்ஸ் மேல ஜாஸ்தி ஆயிடுது. இல்ல, இப்ப ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆமா, அந்த பிளேயர் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அவ்வளவு ரேட்டுக்கு போறாங்க. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கலாம், அவரால் வந்து பேட்டிங்கும் பண்ண முடியும், பவுலிங்கும் பண்ண முடியும். கிறிஸ் மோரிஸ்லாம் அப்படிதான். அவர் ஐபிஎல்ல தவிர மற்ற எல்லா லீக்ஸ்லும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா இங்க ஐபிஎல்னு வரப்ப ஒரு ஸ்டார் மட்டும் ஒரு பதட்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. இல்ல, அதுதான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தானே எடுக்கிறாங்க. ஆனா ஏன் அவங்களால இங்க டெலிவரி பண்ண முடியல? இல்ல, அது என்னன்னா இப்ப ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இங்கே வந்து ஒரு மதிப்பு இருக்குது. ஆரம்பத்துலேருந்து ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்னால் கூட இந்த பிரெண்டன் மெக்கலாமா இருக்கட்டும், ஏபி டிவிலியர்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபாரின் பிளேயர் இங்கே வந்து ஆடினார்னாலே அவருக்கு ஒரு மவுஸ் கூடிடுது இங்கே. அந்த ஒரு காரணத்தினால கூட அவங்கள எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இங்கே உள்ள பிளேயர்ஸை வந்து வளர்க்கணுங்கிறதுக்காக தான் ஐபிஎல் முக்கியமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அது நடக்கலை. அது அப்படியே தடம் மாதிரி எங்கெங்கேயோ போய் ஒரு சில டீம்ஸ் தான் அந்த ஸ்காட் பண்ணி அந்த இதை கொண்டு முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் அந்த வரிசையில் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பிளேயர் கொண்டு வராங்க. திடீர்னு பார்த்தா சிஎஸ்கே அகைன்ஸ்டாக 3 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த பையனோட வரலாறு எடுத்து பார்த்தா அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. இந்த பையனை வெறும் 30 லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்து அழகாக ஸ்கவுட் பண்ணி ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து இது மாதிரி வச்சுட்டாங்க. ஆனால் அதே ஃபாரின் பிளேயர்ஸை யாராச்சும் வந்து கோடிக்கணக்கில் எடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா நம்ம சஞ்சீவ் கோங்கையா மாதிரி வெளிப்படையாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க.
அதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து நிறைய காசு கொடுத்து எடுக்கிறாங்க. ஏன் சோபிக்க மாட்றாங்கன்னா, இந்த பிச்சு வேற, இந்த களம் வேற. இதை அனலைஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு 2 ஐபிஎல் ஆச்சு தேவைப்படும். ஒரு பிளேயராக இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால தான் அவங்க சோபிக்க மாட்றாங்களோன்னு எனக்கு என்ன இப்போ பொறுத்த ஒரு வரைக்கும் தோணுது. ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போனாங்க அப்படின்னா நம்ம வந்து ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பிளேயரை பற்றி ஸ்டோரி போடுவோம், அந்த பிளேயர் எது மாதிரியான பிளேயர் தெரியுமா அப்படின்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த மேட்ச் நடக்கிறப்ப ஐயோ இவருக்கு அந்த ஸ்டோரி எழுதணுன்ற மாதிரி அப்படி பார்க்குற ரிஷப் பண்ணிட்டு பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான பிளேயர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் கூட அவர் ஒரு சில ஷாட் ஆடினாலும் கூட ஒரு ஒரு பயங்கரமான பிளேயர் தான். ஒரு கிரீஸ்ல இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த ஐபிஎல்ல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. நிக்கலஸ் பூரான் அந்த பக்கம் நின்று ஆடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கூட அவர் பண்ணாம மேட்சை கோட்டை விட்டுறாங்கன்றப்ப இது என்ன ப்ரெஷரா மாறுதா? இந்தியன் நீங்க சொல்ற ஃபாரின் பிளேயருக்கு இங்க வந்து இருக்கக்கூடிய கிரவுண்டை வந்து அனலைஸ் பண்ணணும், அவங்க கல்ச்சர்லேருந்து எல்லாமே மாறணும் அப்படின்றப்ப, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அது எப்படி ப்ரெஷராக மாறுது? இல்லை, அதுவும் ஒரு ப்ரெஷர் தானே. ஏன்னா ஸ்டார் பிளேயர் அவர். நீங்கள் ரிஷப் பந்த் வந்து ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஏல வருவார், A+ல ஏல வருவார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கும் போது அவர் கேப்டன் வேற, ஃபுல் ப்ரெஷர் அவர் மேலே தான் இருக்கும். சஞ்சீவ் கோயங்கா வேற இருக்காரு. இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கணும், ஒவ்வொரு விக்கெட் எடுக்கலைனாலும் ஒவ்வொரு ரன் அடிக்கலைனாலும் அவரை தான் பார்த்தாகணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். ஆடியன்ஸும் டீம் ஓனர்ஸும் தான் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தவிர, அதனால தான் அந்த பிளேயர்ஸ்னால சோபிக்க முடியல. ஒரு என்ன 3 மேட்ச் தான் நடந்திருக்கு, அதுக்குள்ள அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்றதும் ஒரு விதத்துல ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல நம்ம பேசுறோம். ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்ல தான் நம்ம பேசுறோம். அதை வந்து ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. ஆனா அதே வகையில ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தபடியா அதிக விலை கொடுத்து எடுத்த பிளேயர். ஆனா அவர் தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, டீமை ஜெயிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டிபேட் வருது இல்லை இந்த இடத்துல. ஒன்னை விட கம்மியாக தான் கொடுத்து ஒரு கோடி ரூபா கம்மி தான், 1 கோடி இல்லை, ஒரு 25 லட்ச ரூபா கம்மி தான். அப்படி இருக்கும்போது இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இவர் டீமை நல்லா கைட் பண்ணி கொண்டு போகிறாரு, ஏன் முடியலை? இந்த ப்ரெஷரும் ரிஷப் பந்த் மேலே தான் போய் விடுவோம். அதனாலதான் என்ன நடக்குதுன்னே தெரியலங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரேட்டுக்கு போன பிளேயர்ஸ்லாம் யாரு, அவங்க வந்து எந்தெந்த டீம் வந்து வாங்கினாங்க, என்ன எதிர்பார்ப்புக்காக அவங்க வாங்கினாங்க அப்படின்ற லிஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஷப் பந்த் 27 கோடி ரூபா எதிர்பார்க்கவே இல்லை. போன இதில் பேட் கமின்ஸும் ஸ்டார்க்கும் வச்சிருந்த ரெக்கார்டை அசால்ட்டாக இந்த ஆக்ஷனில் உடச்சி தள்ளிட்டு போயிட்டாரு. அவன் எந்த ஒரு ஃபாரின் பிளேயரும் ஹையஸ்ட் ரேட்டில் 3 இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாலும் கூட இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ரிஷப் பந்த் இருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இருக்காரு. அவரை வந்து டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க, என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏன் பண்ணாங்கன்னு ட்விட்டர்லாம் போட்டார். ஆனால் 23 கோடிக்கு அவங்க வந்து கேகேஆரே திருப்பி எடுக்கணும் அவரே நம்பலை. திட்டுக்குன்னு கிடச்சிச்சா வாழ்க்கைங்கிற மாதிரி அவருக்கே ஆச்சரியமா போச்சு. வெளியே போய் ஆப்ஷன் வெளியே போயிருந்தா கூட ஒரு 10 கோடிக்கு தான் வாங்கியிருப்பாங்க, அதிகபட்சம் அவ்வளோதான் போயிருக்கும். ஆமாம், ரீட்டைன் பண்ணியிருந்தா கூட கம்மியான ரேட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்ஷனில் எடுக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ காசு கொடுத்துறதுக்கு அவரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணல. எத்தனை கம்மியான ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆமாம், 3 மேட்ச்சில் அவ்வளோதான் அவரால் முடிக்க முடியுது. அடுத்து ஹர்தீப் சிங் 18 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 19 மேட்சாக மேக்ஸிமம் 1 விக்கெட் 2 விக்கெட்னு மேட்ச்சுக்கு எடுத்துட்டார். அதே மாதிரி தான் நேற்று மேட்ச்லேயும் ஒரு 3 விக்கெட் அவர் வந்து எடுத்துட்டார். ஹர்தீப் சிங்கை நம்பலாம். அடுத்து சஹலும் 18 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆனால் சஹல் தொடர்ந்து நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரே விக்கெட் எடுத்து கொடுத்து 43 ரன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த பிச்சு வந்து ஸ்பின்னுக்கான பிச்சு தான். ஏன்னா பிஷ்னாய் அதிக விக்கெட் எடுத்ததாங்க. இப்பெல்லாம் நீங்கள் 40 ரன் தான் நார்மலாக ஓகேவான ஒரு ரன்னாக இருக்குது. எல்லாரும் 60 50ன்ற மாதிரி போகிறாங்க. 40 ரன்னா ஸ்பின்னர் 40 ரன்னா டீசெண்டாக போட்டிருக்காருன்ற லெவலில் தான் இருக்காங்க. ஸோ சஹல் 40 ரன் அப்படின்றது ஓகேவா தான். பட் ஆனால் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்றது அவர்கிட்ட எப்பயுமே இருந்திருக்கு. எப்பயுமே ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் டாப் 10 பவுலர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே சஹல் அதில் ஒரு 5-6 அது மாதிரி இடத்த வந்து பிடிச்சிருவாரு. 6 காட்டுறப்பையும் கூட லீடிங் விக்கெட் டேக்கராலாம் இருந்தார். ஆனால் 18 கோடிக்கு வந்து அவர் வாங்கின அளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாரா? இப்போ அந்த பக்கம் விக்னேஷ் புத்தூர்ன்ற ஒரு சின்ன பையன் எடுத்து நீங்கள் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி திக்னேஷ் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து எல்எஸ்ஜியில் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி இவங்க வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கு அடுத்த பிளேயர் வந்து அடுத்து வந்து ரியன் பராக் 14 கோடி. ஒரு 3 மேட்சாக வந்து அவர் கான்ட்ரவர்சியில் தான் சிக்கிக்கிட்டு இருக்காரு தவிர ஒரு பிளேயராகவும் ஒரு கேப்டனாகவும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரியன் பராக்கை வந்து ஆர்ஆர் வளர்த்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2019 2025 வரைக்கும் அந்த ட்ராக் எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம்தான் ரியன் பராக்கோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரியான ஒரு ரியன் பராக்கை பார்த்தோம். காமன் கம்போஸாக இருப்பார், டேவிட் வார்னர்ட்ட உம்பளுத்த
ரியன் பராக்கா இது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ம், ம். ஏன்னா டேவிட் வார்னரே உங்களுக்கு அது மாதிரி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்த ரியன் பராக் போன வருஷம் மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டார். பயங்கரமான ஷாட்ஸு, ரொம்ப காமன் கம்போஸ்டாக விளையாடுற பிளேயர் அப்படின்னு நினச்ச ரியன் பராக் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைல்யூட் ஆகிட்டார். ஒரு 3 மேட்ச் கேப்டன் கொடுத்தோன்னே செல்ஃபி எடுக்க வந்தால் கூட செல்ஃபோனை தூக்கி போடுறது, அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து ரொம்ப அக்ரெஷன் காட்டுறது, ஒரு லத்தாச்சிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் 14 கோடிக்கு ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துலையும் வருது. இதுக்கு அடுத்து இந்த பிளேயர்ஸ்லாம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. பட் வந்து அவங்க வந்து ஒரு சில டீம்ஸ்லாம் அவங்க நுண்ணிப்பாக கவனிச்சு வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு அன்கேப் பிளேயராக, ஒரு லோக்கல்லேருந்து வரக்கூடிய பிளேயராக வந்து இந்த ஐபிஎல்ல கவனம் பெற்ற வீரர்கள்லாம் யார்? எஸ்ஆர்ஹெச்சில் அன்கித் வர்மா 23 வயசு தான் ஆகுது. 30 லட்ச ரூபாய்க்கு தான் அவரை எடுத்தாங்க. அப்படி எடுத்தும் இந்த பக்கம் விக்கெட்ஸ் விழ அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட இதை மாத்திக்கவே இல்லை, அடிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ப்ரெஷர் ஒரு பிளேயர் எடுத்துக்கிறது இல்லைங்கிறது பெரிய விஷயம். ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு விளையாடுறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போதே ரொம்ப சரி, இந்தியன் கிரிக்கெட் அடுத்த லெவலுக்கு நகருது அப்படிங்கிறத இதை பார்க்கணும். அன்கித் வர்மா வந்து சூப்பராக விளையாண்டுருக்காரு. அதே மாதிரி லக்னோ மேட்ச்சில் வந்து அஸ்தோஷ் சர்மாவை நம்ம வந்து கொண்டாடி தீர்த்தாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். ஆனால் அதில் விபின்ராஜ் நிகம் அவரோட ரோல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்து ஒரு 39 ரன் 15 பாலுக்கு அடிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 20 தான். அவர் 50 லட்ச ரூபாய்க்கு தான் டிசி எடுத்திருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான மும்பை இந்தியன்ஸோட பிளேயர் அஸ்வினி குமார் 30 லட்ச ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. ஆமாம், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ இதுக்கு முன்னாடி அல்சாரி ஜோசப் தான் மேட்ச் பிளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 விக்கெட் எடுத்தார், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். அந்த வரிசையில் அஸ்வினி குமார் அதுவும் வந்து ஒரு டொமஸ்டிக் பிளேயர் 4 விக்கெட்டு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்படுது. இந்த இடத்துல தான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஸ்கவுட் வந்து அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு லெகசி இருக்கோ அதே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். கரெக்டா வந்துட்டீங்க நீங்க அந்த ஏரியாவுக்கு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணி பும்ரா உருவாக்குறாங்க, விக்னேஷ் புத்தூரை உருவாக்குறாங்க, அஸ்வினி குமார், ஹார்திக் பாண்டியா பிரதர்ஸ், அவங்க 2 பேருமே அங்க இருந்து வந்தவங்க தான். இவங்களால உருவாக்க முடியறத ஏன் சென்னை மாதிரியான ஒரு டீம் வந்து பண்ண தயங்குறாங்க? இப்போ சென்னைக்கு அதுதானே ஒரு பிரச்சனையாவே இருக்கு. சென்னைக்கு அதான் கரெக்ட். நீங்க சென்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா சென்னையோட மோட்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனி மட்டுமே முன்னிறுத்தி, ஏன்னா இது நம்மளோட கருத்து கிடையாது, பொதுவாக ரசிகர்களோட கருத்து இப்போ அது மாதிரி மாறிடுச்சு. தோனியை மட்டும் ஏன் முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கரேக்கர்னு ஒரு பிளேயர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரை சேர்ந்த ஜெகதீஷன், இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவங்க எல்லாரையுமே வந்து பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்துருக்காங்க. இது வரைக்கும் சென்னையிலேருந்து பூமாயி வெளியே வந்த பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் ருத்ராஜ் எடுத்துக்கலாம், அவரை எடுத்துக்கலாம். அவர் சென்னையிலேருந்து வந்த ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம். மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான் வந்து உள்ளார எடுத்து. நீங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு யங்ஸ்டரை எடுத்து இப்போ வந்து ஆர்ஆர் வந்து இப்போ ரியான் பராக்கை ஸ்கவுட் பண்ணுற மாதிரி, துருவ் ஜுரேலை ஸ்கவுட் பண்ண மாதிரி, மும்பை பண்ண மாதிரி, பஸ்தோ சர்மால இருந்து சசாந்த் சிங் வந்து பஞ்சாப்லாம் ரிட்டையர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி ஒரு பிளேயர், அந்த அன்னோன் பிளேயரை எடுத்து அவங்களை க்ரூம் பண்ணி அவங்க ஸ்டாரா ஆக்குற வேலையை அந்த இடத்த வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆமா அந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமே இருக்குங்கிறது தான் ரசிகர்களோட கருத்தும் கிரிக்கெட் விமர்சகர்களோட கருத்துமாவே இருக்கு. ஏன் சிஎஸ்கே அந்த வேலையை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பிரியான்ஸ் ஆரியான்னு சொல்லிட்டு 3.8 கோடிக்கு எடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னுமே ஓப்பனிங் பேட்டிங் இறங்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ குயிக்கா ரன் எடுக்கிறாரு, நல்ல பிளேயர், இவர் யாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த எப்படி மும்பை பண்ணிச்சோ அதே மாதிரி ஸ்கவுட் பண்ணி சூப்பரான ஒரு பிளேயரை கொண்டு வந்தாங்க. ஆர்ஆரோட மிஸ்டேக் அப்படின்னு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல பிளேயர்ஸ் அவங்க விட்டுட்டாங்க. ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், சஹாலா இருக்கட்டும், இது மாதிரி ஆவேஷ்கான், இது மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் இவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா சூரியவன்ஷி மாதிரி, அதாவது ஒரு 13 வயசு வைபவ் சூரியவன்ஷி மாதிரி 13 வயசுல ஒரு பிளேயரை 1 கோடி ரூபாய்க்கு மேல எடுக்கிறது அப்படிங்கிறது ஆர்ஆரோட தைரியத்தையும் அந்த பையன் மேல இவங்க அவங்க கண்டிப்பா இந்த சீசன்ல ஆட வைக்க மாட்டாங்க. என்னோட கணிப்பிரகாரம் ஆட வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப யங்ஸ்டர். ஆனா அவங்க ஃபியூச்சரை நோக்கி யோசிக்கிறாங்க. ரியான் பராக் மாதிரி சூரியவன்ஷியை கொண்டு வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனக்கு வந்து இந்த பையன் வந்து ஒரு மேட்ச் வின்னரா இருப்பான், இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு இந்த டீமை வந்து எடுத்துட்டு போவோம் அப்படின்றத நம்புறாங்கல்ல. இது மாதிரியான நம்பிக்கை வந்து சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ் வந்து செய்ய தயங்குறாங்க அப்படின்றதான் அவங்களோட பாயிண்டா இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதுதான் எல்லாரோட முக்கிய பாயிண்டாகவே இருக்கு. அதை தான் கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம 2 ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், அவையிலையும் ஒன்று தோத்துட்டோம்.
அப்படிங்கும்போது எல்லாரும் இந்த பக்கம் ஸ்கவுட் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சிஎஸ்கே ஸ்கவுட் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த ஐபிஎல்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் சோபிக்கலை இது வரைக்கும். ஆனால் யாருனே தெரியாமல் கம்மியான விலைக்கு எடுக்கப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ஸ்டார்ஸாக அப்படியே உருவெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அந்த கிரெடிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமா, இல்லை வந்து இந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் பக்கம் போகாமல் இது மாதிரி யங்ஸ்டர்ஸை நம்பி உள்ளுக்குள்ள வருது அப்படின்னு ஒன்று தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக்கில் ஆடக்கூடிய பிளேயர்ஸை நோக்கி நகர்றாங்கல்ல ஐபிஎல் டீம்ஸ்லாம், அதுக்கான கிரெடிட் நம்ம கொடுக்கணும். இல்லை, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இந்தியன் பிரீமியர் லீக் தானே அதோட பேர். அதுக்கான வேலையை இப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்தியன் பிரீமியர் லீகுக்கான வேலையை இந்த முறை தான் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளே பார்த்தீங்கன்னா முந்தின காலத்துலேருந்து இந்த வருஷத்தோட பாயிண்ட்ஸ் டேபிளே டோட்டலாக வேறையா இருக்கு. 4 டீம், முதல் 4 டீம் ஆர்சிபி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆமாம், பஞ்சாப் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெல்லி இருக்காங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட் இயர்ல இந்த 3 டீமும் பின்னாடி இருந்தாங்க. இல்லை, லாஸ்ட் டீம் இல்லை, 18 ஐபிஎல்ல 17 ஐபிஎல்ல அவங்களோட லவ் ஸ்டோரி இப்படி தான் இருந்திருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் இவங்க எல்லாருமே முன்னாடி போயிருக்காங்கன்னா இந்த யங் பிளேயர்ஸை இவங்க முன்னிறுத்தி இருக்காங்க. அதோட பெரிய விஷயம், டொமஸ்டிக்ல ஆடக்கூடிய பிளேயருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள பிளேயிங் லெவன்லையும் பெஞ்சில் உட்கார வைக்காம, பேருக்கு நாங்கள் எடுத்து பெஞ்சில் உட்கார வச்சோம் அப்படின்ற நேமும் இல்லாமல் அவங்கள இறக்கி பரிசோதிச்சிருக்காங்க. அதுக்கான அவுட்புட் தான் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் பரிசோதிச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது வந்து அவங்களோட ஃபைனல் ரிசல்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்து வர மேட்ச்லையும் நம்ம இது மாதிரியான ஒரு புது பிளேயர்ஸை நம்ம கொண்டு வரலாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஐபிஎல் பார்க்குற ரசிகர்களுக்கும் இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயே வந்து அதிகமான ரேட்டுக்கு வந்து நிறைய பேர் போனாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து யார் பிக் பண்ண போறாங்க அப்படின்றதே இந்த மெகா ஆக்ஷன்லேயே இருந்துச்சு. அவர் எப்போதுமே வந்து திகிலாவே வச்சிருப்பாருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு ஒரு பயங்கர ஹைப்பா இருக்கும். ஒரு டெஸ்ட்ல போடுற பவுலிங்லாம் பார்த்து வியந்திருக்கும், எல்லா மேனேஜ்மெண்ட்டும் வியந்திருப்பாங்க. அவர் வந்து 12,50,00,000 வந்து எடுத்தாங்க இந்த தடவை வந்து ஆர்ஆர். ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 4 ஓவர் போட்டு 75 ரன் வந்து அடிச்சாங்க. போட்டு பொலந்தாங்க. அவன் அடிக்கிறப்படி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்டா, கொஞ்சம் பார்த்து விளையாடுறான்ற காலம் போய் கொஞ்சம் பார்த்து ஆடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கம்பேக் கொடுத்துட்டார். லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து மெய்டன் ஓவர், அதாவது இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ஓவரில் அதிகபட்ச ரன் கொடுத்ததுன்றது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் மெய்டன் போட்டதும் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அந்த 2 ரெக்கார்டையும் தானே செதுக்கியவன் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன குறைச்சி மதிப்பிடாதீங்க, மை நேம் இஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர்ன்றத பதிவு பண்ணாரு. ஆனா நீங்க அதே இந்த பக்கம் பாருங்களேன், அதே ராஜஸ்தான்ல ஒரு 4 கோடிக்கு சந்தீப் சர்மா வந்து அன்கேப்டு பிளேயரா எடுத்து சூப்பரா பண்ணாங்க. இந்த தோனியும் சந்தீப் சர்மாவும் லாஸ்ட் ஓவரும் ஒரு காதல் கதைன்ற மாதிரி. அதாங்க, அது என்னன்னா தோனி லாஸ்ட் ஓவர் நின்னா ஜெயிச்சிருவாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை மாத்துனது சந்தீப் சர்மா தான். கரெக்ட். அது களத்துல தோனி இருந்தா சந்தீப் சர்மா தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி தோனி வந்து உமேஷ் யாதவையா இருக்கட்டும், இர்ஃபான் பதானையா இருக்கட்டும், அக்சர் பட்டேலையா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பயங்கரமா பதம் பார்த்தவர். ஃபைனல் ஓவர்ல 26 ரன்னா அக்சர் பட்டேல் ஒரு வாட்டி பஞ்சாப்ல இருக்கும்போது இவர் ரைசிங் புனே ஜெயின்ஸ்ல கிட்டத்தட்ட 26 ரன் கிட்ட அடிச்சு ஜெயிச்சிருவாங்க அந்த மேட்ச். அப்படி உள்ள தோனியை கட்டுப்படுத்துறது யாருன்னு பார்த்தா இவர் தான். இல்லை, அதான் அப்போ நீங்கள் ஒரு அதிகப்படியான பிளேயர் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஒரு அன்கேப்டு பிளேயர், ஒரு டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர் தான் வந்து இங்கே வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி இந்த ஐபிஎல்ல நம்ம கவனிக்கக்கூடியது சர்துல் தாக்கூர் வந்து அன்சோல்டு. அதுதாங்க தாக்கூர் அன்சோல்டு. இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் பேசக்கூடியவங்க அவங்கலாம் வந்து சர்துல் தாக்கூர்லாம் ஒரு பவுலரான்ற மாதிரி பேசுவாங்க. முக்கியமாக கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த் வந்து சர்துல் தாக்கூரா ஏன்டா 4 கோடிக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி போன ஐபிஎல்லே சிஎஸ்கே சொன்னார். ஆனால் அவரு எங்கே எடுத்தாங்களோ அவரால் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாப்ல. ஏதோ ஒரு விக்கெட் வேணும் அப்படின்னு அவரு, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விக்கெட் வேணும்னா ஏதாச்சும் ஒன்று ஃபுல் டாஸ் போட்டாச்சும் விக்கெட் எடுக்க. ஆமாம், சர்துல் தாக்கூர் அன்சோல்டுன்றப்பெல்லாம் என்னையா நடக்குது ஐபிஎல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சர்துல் இல்லாத ஐபிஎல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க லக்னோ தானே எடுத்தாங்க. ஆமாம், எல்எஸ்சி வந்து மோசின் கான் வந்து இன்ஜுரிங்கிறதுனால லார்டுக்கு வந்து கால் வந்துச்சு. ஓகே, நான் வந்து தாராளம். ஆனால் பார்த்தா அச்சிகா வந்து பாராட்டுறாரு, ஷர்துல் சூப்பரா போடுறான் அப்படின்னு. சென்னை மிஸ் பண்ணிட்டீங்கப்பாங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா சுற்றி உள்ள கமெண்டேட்டர்ஸ் எல்லாமே என்ன சொன்னா, சீக்கா நீங்களா ஷர்துலை ப்ரைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அந்த பர்பிள் கேப் அந்த ரேஸில் இப்போ அவர் செகண்ட் பிளேஸில் இருக்கார், ஃபர்ஸ்ட் இடத்துல நூர் அகமது இருக்கார். அப்படிங்கும்போது தன்னோட கம்பேக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஷர்துல் லார்டு எப்போதுமே லார்டு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதான் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதிக பணம் போட்டு எடுத்த பிளேயர்ஸை விட
இது மாதிரி ஆக்சிடென்டா நடந்து மிராக்கலா உள்ளுக்குள்ள வந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரே அளவு. விஷயம் தாங்க, அதிக காசு உங்களுக்கு லாஸ். இத்துடன் முடிப்போம். நன்றி. நன்றி.